ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் குற்றால அருவிகளில் 2வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜன். தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிர நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சூழலில் குற்றாலத்தில் இருக்கக்கூடிய அருவிகளில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதியானது ஒரு சில அருவிகளில் வழங்கப்பட்டு பிற அருவிகளில் பிரத்யேக அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்றைய தேதியில் குற்றால அருவிகளினுடைய நிலை என்ன, சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கும் அனுமதி பற்றிய விவரம் என்ன? கனகதாரா, தற்போது குற்றாலத்தில் குளுகுளு சீசன் என்பது நிலவி வருகிறது. அதாவது தென்மேற்கு பருவமழை தொடங்கிய காலம் முதல் குற்றால சீசனாக கருதப்படுகிறது. வருடந்தோறும் அருவியில் தண்ணீர் விழுந்தாலும் குறிப்பாக ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் சீசன் காலமாகும். இந்த சீசன் காலங்களில் தமிழகத்திலும் மற்றும் கேரளாவிலும் தென்மேற்கு பருவமழை என்பது தீவிரமடையும். தற்போது இந்த வருடம் தென்மேற்கு பருவமழை என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருவதால் கேரளாவிலும் மற்றும் தென்காசி மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் அதனுடைய மழையின் தாக்கம் என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் நீர்நிலைகள் மற்றும் நீர்வடைகள் மற்றும் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டு உள்ளது. குறிப்பாக குற்றாலம் பகுதியில் உள்ள 5 அருவி, பழைய குற்றாலம், மேனருவி, சிற்றருவி, புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டு உள்ளது. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி இன்று 2வது நாளாக சுற்றுலா பயணி குளிப்பதற்கு தடை என்பது நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தான் நேற்று 5 அருவி மற்றும் பழைய குற்றாலம் அருவிகளில் நேற்று மாலை சுற்றுலா பயணிகள் குளித்துக் கொண்டு இருக்கும் போதே அதிதீவிர கனமழை பெய்ததால் எதிர்பாராத விதமாக அருவிகளில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பழைய குற்றாலம் பகுதியில் வனத்துறையினரும் 5 அருவி பகுதியில் போலீசாரும் உடனடியாக சுற்றுலா பயணிகளை அப்புறப்படுத்தினர். இதனால் தொடர்ந்து அருவிகளில் வெள்ளப்பெருக்கானது நீடித்து வருகிறது. மேலும் புலியருவி பகுதியில் அதேபோல் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ளது. அங்கு வெள்ளப்பெருக்கு குறைந்தவுடன் மற்றும் சிற்றருவி பகுதியிலும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை முதல் தற்போது வரை விடிய தென்காசி மாவட்டத்திலும் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் தமிழக எல்லை பகுதியிலும் தொடர்ந்து சாரல் மழை என்பது பெய்து வருகிறது. இதனால் ஒரு சில பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு அடைந்துள்ளது. இந்த சீசன் என்பது தற்போது சுற்றுலா பயணிகள் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்தாலும் கூட தற்போது அருவிகளில் இந்த தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் அருவிகளில் வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து நீடித்து வருவதால் ஆர்வமுடன் அருவிகளில் குளிக்க வந்த சுற்றுலா பயணிகள் வெறும் ஏமாற்றம் அடைந்து செல்கின்றனர். மேனருவி பகுதியில் ஏற்கனவே பராமரிப்பு பணிகள் நடந்து வருவதால் நீண்ட நாட்களாக அங்கு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை என்பது நீடித்து வருகிறது. இதனால் அந்த அருவியிலும் வெள்ளப்பெருக்கானது தொடர்ந்து நீடித்து வருகிறது. இதனால் வெளியூரில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தூரத்தில் நின்று அந்த அருவியின் அழகை ரசிப்பதாக செல்கின்றனர். மேலும் மழை இன்னும் வரும் நேரங்களில் அதிகரிக்கும் என்பதால் அந்தந்த அருவி பகுதியில் போலீசாரும் மற்றும் வனத்துறையினரும் தீவிரமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பழைய குற்றாலம் பகுதியில் அந்த அருவியை பார்ப்பதற்கு கூட முற்றிலுமாக வனத்துறை தடை என்பது தடைப்பட்டு உள்ளனர். இதனால் வரக்கூடிய நேரங்களில் சிற்றருவி மற்றும் புலியருவியில் சுற்றுலா பயணி நலன் கருதி அருவிகள் தண்ணீர் குறைந்த பட்சத்தில் சுற்றுலா பயணி குளிப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 5 அருவியிலும் மற்றும் பழைய குற்றாலத்திலும் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கானது தொடர்ந்து நீடித்து வருகிறது. கனகதாரா, விரைவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜன்.